दुआ बोलता आता नहीं बोल تحمل علينا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا واعف عنا واغفر لنا واعف عنا واغفر لنا وارحمنا مولانا فانصرنا على القوم الكافرين لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين لا اله الا انت سبحانك انا كنا من الظالمين رب اغفرهم كما ربياني صغيرا رب اغفرهم كما ربياني صغيرا رب اغفرهم كما ربياني صغيرا يا الله எல்லோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் உற்றார் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அவர்களின் முன்னோரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களின் பின்னோரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சீரான பாதையை காட்டி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டி அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் சீரும் சிறப்புமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை போக்கி எங்களை ராஹத்தாக வைப்பாயாக யா அல்லாஹ் எல்லாவற்றையும் நீ நன்கு அறிந்தவனாய் இருக்கின்றாய் யா அல்லாஹ் எங்களுடைய துயரங்களை நீக்குவாயாக எங்கள் கஷ்டங்களை போக்குவாயாக யா அல்லாஹ் ஹஜ் செய்யும் நசீபை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உம்ரா செய்யும் நசீபை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் எங்களுக்கு உயர்ந்த பதவி அளிப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை வாழ்வை சீராக்குவாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் அப்பா அம்மார்களை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கையும் செல்வத்தையும் மேல்மிச்சமான வருமானத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் ஐவேளை தொழுகை ஜமாத்துடன் தொழும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் குர்ஆன் ஓதும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எந்நேரமும் பாவ மன்னிப்பு கேட்கும் பாவிகளாய் இருக்கின்றோம் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய அருள்மழையில் எங்களை நனையச் செய்வாயாக யா அல்லாஹ் நீ மிகவும் கிருபையாளராய் இருக்கின்றாய் யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் செலுத்துவாயாக اللهم صل على سيدنا شفيعنا مولانا محمد وبارك وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم صل على سيدنا شفيعنا مولانا محمد وبارك وسلم لا اله الا هو الحي القيوم لا تاخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله எங்கள் பயணங்களை சீராக்குவாயாக யா அல்லாஹ் எங்கள் ஆபத்துகள் விபத்திலிருந்து காத்தருள்வாயாக யா அல்லாஹ் மேலும் நீ அல்லாஹ் இரும் நீ அல்லாஹ் இடமும் நீ அல்லாஹ் வலமும் நீ அல்லாஹ் எங்கும் நீ அல்லாஹ் எதிலும் நீ அல்லாஹ் எல்லாம் நீ அல்லாஹ் எங்களை சீரும் சிறப்புமான வாழ்க்கையுடன் சந்தோஷத்துடன் எங்களை மன்னித்தருள்வாயாக எங்கள் பாவங்களை போக்கியவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டியருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் நாடி வந்த இந்த அப்பாவின் மனதிலே எங்களுக்காக ரஹமத்தை தந்தருள்வாயாக பரக்கத்தை தந்தருள்வாயாக எங்களுடைய துயரங்களை நீக்குவாயாக اللهم صل على سيدنا شفيعنا مولانا محمد وسلم سبحان ربك العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله
இறையோர் யாவருக்கும் ஆண்டு முக்தி நீதானே ஆண்டவனே என் கோனே உன்னை புகழும் புகழை ஒருவிதம் நான் அறியாமே எந்தவிதம் கொண்டாலும் எந்திரையே தானிரை அன்னை பீதாசை பிழைகள் அடங்கலையும் நீ போற்று நாங்கள் எல்லாம் செய்த பிழைகள் அடங்கலையும் நீ போற்று சொன்னபடி நீ கவுல் செய் ஜோதியே ரஹ்மானே கேட்டதெல்லாம் கேட்பதெல்லாம் சொன்னபடி நீ கவுல் செய் ஜோதியே ரஹ்மானே சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் முன்னோர்கள் சீனியப்பா தர்காவில் வந்து இங்கே ஒரு தர்கா இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்காக எடுத்து சொல்கிறாங்க. அந்த வழியில் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆடு மேய்க்கக்கூடிய கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க வந்து பால் கொண்டு வரும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்காகவும் மேற்கிலிருந்து கிழக்காகவும் சென்று வருவது வழக்கம். அப்படி வரும் பொழுது அந்த பால் குடத்தை வந்து ஒரு வேறு தடுக்கி விட்டதாக கூறுகிறார். எப்படின்னா பால் வந்து அந்த வேறு தட்டி கீழே அவர் விடுகிறாரு, ஆனால் பால் கொட்டவில்லை. அப்போ இது என்ன ஒரு அதிசயமாக உள்ளது அப்படின்னு அவர் ரொம்ப நீண்ட நாட்களாக அவங்க வந்து பார்த்துக்கிட்டு வராங்க. அப்போ வந்து அவருக்கு ஏன் கீழே விழுகிறாரு, பாலையே கொட்டலை, அப்போ இதில் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் மனசில் நினச்சி அவர் கடவுள் இது ஒரு தெய்வமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அந்த வேண்டுதல் வந்து ஆட்டுக்கடா ஒன்று நியத்து வைத்து அவங்க வேண்டுதல் படி ஆடு வெட்டுறதுக்கு அவங்க வந்து கொண்டு வரும் பொழுது சீனியப்பா கனவுள் தோன்றி சொல்கிறாங்க, நான் ஒரு முஸ்லீம் தெய்வமாக இருக்கிறதுனால என்னை வந்து பலியிட்டு செய்யக்கூடாது, இதை வந்து தக்பீர் பண்ணி தான் அறுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய முன்னோர்கள் அதை அடையாளம் காட்டுறாங்க. அந்த வழிப்படி எங்களுடைய முன்னோர்கள் வந்து அதை தக்பீர் பண்ணி அதை வந்து பாத்தியா ஓதி எல்லா மக்களுக்கும் அந்த நேர்ச்சி கொடுக்குறாங்க. அதனுடைய வழிவை தான் எங்களுடைய நாங்கள் வாரிசுதாரர்கள் வர்றோம், எங்களை சார்ந்தவங்களும் இங்கே வருவாங்க. அதே மாதிரி இப்போ ஆடு மேய்க்கக்கூடிய இந்த கோனார் சமுதாயத்தவர்கள் அவர் ஆண்டாண்டு காலமாக அதில் வந்து அவங்க எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து வர்றாங்க. இது சீனியப்பா தர்காவுடைய. நீங்கள் எத்தனை தலைமுறையாக இருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்து ஒரு 6 தலைமுறையாக. உங்களது 6 தலைமுறை. 6 தலைமுறை. அடுத்தடுத்து வாரிசு ஆமாம். இந்த இருக்காங்களே இவங்க எங்கள் பாட்டனார் இவங்க பாட்டனார் எல்லாம் அண்ணன் வாரிசுதாரர்கள் எல்லாருமே வந்து வராங்க. இது இந்த பில்டிங்கை உருவாகி எவ்வளோ நாள் ஆகுது? இது சுமார் 25 ஆண்டுகள். இந்த பில்டிங் இப்போதைக்கு புதுசாக பிடிச்சது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? இதுக்கு முன்னால் வந்து ஓட்டு கட்டடம், வெளியில் ஓட்டு கட்டடம், முன்னால் வந்து அது சுண்ணாம்புனால் கட்டப்பட்ட கட்டடமாக இருக்குது. சுண்ணாம்புனால் கட்டப்பட்டது. சுண்ணாம்பு இந்த தூண்கள்லாம் வந்து பழைய காலத்தினுடைய மாடல். இது எத்தனை வருஷமாக இங்கே மக்கள்லாம் வந்து தங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது? அது சுமார் 100 வருஷத்துக்கு முன்னால் மேலேயே இருக்குங்க. இருக்காங்க, வரப்போகிற இருக்காங்க. மாட்டு வண்டி கட்டி வந்த காலங்கள் கால்நடையாக வந்திருக்காங்க. மாட்டு வண்டி கால்நடையாக மக்கள் வந்திருக்காங்க. இப்போ இங்கே சுனாமி வந்துச்சுன்னா அப்போ இங்கே எப்படி இருந்துச்சு? சுனாமி வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் பக்கத்தில் வந்து ஒரு எஸ்டிடி பூத்து வச்சுருக்கும்போது ஃபோன் கால், ஃபோன் கடை எஸ்டிடி ஃபோன் கால் வந்து வருது, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்றது ஒரு பெண் வந்து அழுகிறாங்க. ஏமா உங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பழக்கமானவங்க, உங்கள் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இங்கே தங்கியிருக்காங்க, மேலூர். மேலூர்லேருந்து அவங்க தங்கி அவங்க அம்மா தங்கியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளுக்கு பழக்கம். உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடலில் தான் ஒன்று நடக்கலாம், டிவி நியூஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்போ வந்து சன் டிவி வந்து இந்த ஊரில் அதிகமான இது கிடையாது, இந்த அளவுக்கு பிரபலமாக இது கிடையாது. இந்த மாதிரி டிவியில் நாங்கள் பார்த்தோம், நீங்கள் அது எல்லாருக்கும் சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது நான் கடலில் போய் பார்க்குறேன். அங்கே 100கணக்கானவர் குளிச்சுட்டு இருக்காங்க, கடலில் குளிச்சுட்டு இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்போ நான் போய் எல்லாத்தையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கடலில் ஏதாவது ஒன்று தெரியுது, எல்லாருமே குளிக்காமல் வெளியே வந்துருக்கு. என்னுடைய சொந்தக்கார பையன் ஒரு ஆள் குளிச்சுட்டு இருக்காங்க. இது உங்களுடைய நேரடி அனுபவம்? அப்துல்லா அவன் பேர். அந்த பையனை கூட்டிகிட்டு நீ வந்துருங்க, கடலில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு தெரியல.
அப்படிங்கும்போது வரோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இருக்காங்க. அந்த நேரத்தில் கந்திரிகள் அதிகமாக இருக்குது, அதிகமான மக்கள் வர்றாங்க. அப்போவே எல்லாருமே ஊருக்கு ஃபோன் அடிச்சு எல்லா சொந்த பந்தங்களுக்கு விசாரிக்கும் பொழுது தான் இந்த செய்தி உண்மையாகும். அப்போ எல்லாருமே உடனே கிளம்பி புறப்பட்டு போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து தங்கியிருக்காங்க இங்கே, நாங்கள் எது நடந்தாலும் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மக்கள் நம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சேதாரம், ஒரு சின்ன காற்று கூட இல்லை, அதிகமான காற்று இல்லை, கடல் அலைகளும் அதிகமாக இல்லை. எப்பவும் போல தான் அமைதியாக, எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹ் அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பெரிய அலை வந்துச்சு, அலை வந்ததோடு போயிடுச்சு, அவ்வளவுதான் நடந்தது. ஆனால் அந்த அடிக்கிற அலைக்கு மேலே வரல. பெருசாக வந்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. இந்த ஊரில் வந்து நீங்கள் எந்த பக்கம் தண்ணியை தோன்றுனாலும் நல்ல தண்ணி தான். மாஷா அல்லாஹ். நீங்கள் வந்து நல்ல தண்ணியை கடற்கரை ஓர பார்க்கலாம். நாங்கள் குடிக்கிறதும் சரி இந்த நல்ல தண்ணி தான் குடிக்கிறோம். ஆனால் கடற்கரை ஓரத்தில் நீங்கள் ஊற்ற சொன்னாலும் நல்ல தண்ணி வரும். பொதுவாகவே கடற்கரை ஏரியா உப்பாக தான் இருக்குது. கடற்கரை வரையும் உப்பு. இங்கே கடலுக்கு ஓரத்தில் நின்றாலும் கூட அது இது குடிச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட அது நல்ல தண்ணியாக இருக்குது. இது அல்லாவுடைய மாபெரும் பெரிய அல்லான்னு சொன்னால் நல்ல தண்ணி நீங்கள் கெட்ட உப்பு நீரும் ஒரு நூல் அளவில் கலக்காமல் நான் தடுத்து வச்சுருக்குன்னு நல்லா சொல்கிறான். இது வந்து எப்படி நடக்குங்கிறது அல்லாவுடைய சான்றாக இருக்கும். சரியாக சொன்னீங்க. சரி, இங்கே வர்றவங்களுக்கு ஏதாவது வேறு காரண கடல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நடந்து? இங்கே வர்றவங்களுக்கு அப்படின்னா மன அமைதிக்காக நிறைய பேர் வர்றாங்க. இந்த வங்கக்கடலில் வந்து உட்காந்து அவங்க காற்று வாங்கி சீனியப்பாடை ஜாஸ்தி பண்ணுறவங்க எத்தனையோ மக்கள், பில்லி சூனியம், பேய் பிசாசு உள்ளவங்க, சைத்தாங்கோண்டாரு, குழந்தை இல்லாமல் வர்றாங்க, வெளிநாட்டுக்கு பயணத்துக்கு வர்றாங்க. இந்த மாதிரி எல்லா மக்களோட நியத்துகள் வந்து இங்கே வந்து நடக்குது. இது அல்லாவுடைய கிராமத்து வழங்குறது நாங்கள் நம்புகிறோம். மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சம்பவம் சம்பவம் இங்கே எப்படின்னு கேட்டால், சீனியப்பாவோடைய இது வந்து நிறைய பேர் வந்து அக்கிரமங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க. சில இது அப்பாவோடைய இது வந்து சில விவரங்கள் தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதையும் அவங்க பொறுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து நிறைய கை இழுத்தது, வாய் பேச முடியாமல் பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது. இந்த சீனியப்பாவுடைய உண்டியில் வந்து களவாண்டு போனவங்க ஒரு 7 பேர் முன்னோர்கள் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் வந்து பிடிபட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடாக்குற சட்டியை தூக்கிட்டு போன திருடர்கள் வந்து 7 பேருமே கண்ணு தெரியாமல் உட்காந்துருக்க வரலாறும் உண்டு. அதே மாதிரி சீனியப்பாவுக்கு வந்து கரண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, மின்சாரம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணி விட்டு கிட்டப்பட்டவங்க அவர் வீட்டிலேயே கனவுல போய் சொல்லி, என் இடத்துக்கு நீ கரண்ட் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு அவர் வந்து வாயை அடிச்சுட்டு வந்து நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு கரண்ட் கொடுத்த சம்பவங்கள்லாம் என் முன்னோர்கள் சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முறைப்படி வர்றவங்களுக்கு நிறைய நல்லபடியாக நடக்குது. முறை தவறி போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் அது அல்லாஹ் காப்பாற்றுங்க. நம்பி வந்தவங்களுக்கு ஜெயம் உண்டு. கொடுக்கறது இறைவன் இவங்களுடைய அருளால இதனால இங்கே நல்லபடியாக நல்லா நடக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல ஒரு அற்புதம் இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையினால அவுலியாக்களுடைய இதுனால நல்லபடியாக நடக்குது. நம்பி வரவங்களுக்கு நல்லபடியாக நடக்குது. அது நாங்கள் கண்கொள்ள நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால சில பேருக்கு நாங்கள் சொல்லுவோம், முறைப்படி நாங்கள் தான் வாரிசுதாரர்கள், எங்கள்கிட்ட தான் நீங்கள் வந்து எல்லாம் செய்யணும்னு. சில பேர் வந்து ஏமாற்றுங்க பேரில் சில விஷயங்கள் நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சொல்லக்கூடாது, நம்ம கண்ணாலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்களும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வாப்பா அவர் கலந்தும் சரி, எங்கள் தாப்படார் கலந்தும் சரி, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க அள்ளி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நாப்சாவிட்டு போகும்போது நல்லபடியாக அவங்களுக்கு இந்த காய்ச்சலும் சரி, தலைவலி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க சரியாயிடும். நிறைய காரணங்கள் விளங்கிடுறதுக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். மாஷா அல்லாஹ். உங்கள் பேர் தான்? சையது முகமது யூசுப். இவங்க வாப்பா வந்து கடலை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு கருப்பு பிடிச்சிடாங்க, இந்த மீன் போதுற அப்படிம்பாங்க. அப்போ பெரிய ஆச்சரியப்படும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. போடா கொஞ்சம் கரெக்டாக அந்த மீன் பாடுவாங்க. இது அல்லாஹ்வால அவங்களுக்கு சில பாடுனா வலையில மாற்ற மீன் என்ன சொல்லுவாங்க முன்னாடி முன்கூட்டிய இந்த மீன் போதும் கருப்பா தெரியும் கடல்ல. இப்போ நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க சிலவர் கேட்பாங்க, இது எப்படி அப்படின்னு. இந்த மீன் சூட மீன், இது சீலா மீன் போகுது அந்த கடல்ல போய்க்கிருக்கையில மீனோட பேரை சொல்றாங்களாம். இந்த மீன் வரும், சூட மீன் வரும், வாவல் வரும், பேரை சொல்றது. கடலுக்குள்ள இருக்கிறது நீங்க கடலுக்கு போகாம வெளியில இருந்து சொல்லக்கூடிய நீரோட்டம் கரையில இருந்து படகு போறவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. அவங்க போய் போவாங்க, அதே மாதிரி மீன் வரும். அதனால அவரை மீனப்பான்னு சொல்லுவாங்க. மீனப்பான்னு நாங்களே செல்லமா கூப்பிடுறது. அல்ல மீன், அவர் பேர் அல்ல மீனப்பா. அவங்க பேர் அல்ல மீன். அல்ல மீன், நாங்கள் எல்லாம் செல்லமா மீனப்பான்னு சொல்லுவோம். மீனப்பா மீன் சொல்லுவாங்க.
சுப்ஹானல்லாஹ். காரணம் பேர். காரணம் பேர். காரணம் காரண பேர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. நீங்க எஜமானுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி அவ்வளோ அல்லாவுடைய இது அவுலியாக்களுடைய இது துவாக்களுடைய துவாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அதே மாதிரி நல்லா நடக்கணும். நல்லா கிருபை செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜஸாக்குல்லாஹ்.